அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக துளசி கஷாயம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். கொரோனா காலகட்டத்தில் சளி, இருமல், தொண்டைவலி, மூச்சு திணறல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் யாரும் பயப்படாதீங்க. துளசி கஷாயம் வாரத்துக்கு 3 தடவை வச்சு குடிச்சு பாருங்கள். உங்கள் எல்லா பிரச்சனையும் போயிடும். இப்போ துளசி கஷாயம் எப்படி வைக்கிறதுலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருளையும் பார்க்கலாம். துளசி ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி, ஏலக்காய் 2, சுக்கு, மிளகு 7-8, ஜீரகம் எடுத்துருக்கோம். இப்போ ஏலக்காய், சுக்கு கை உரலால் இடித்து எடுத்துக்கிறோம். அடுத்தது மிளகும் கொத்தமல்லியும் நம்ம இடிக்க போகிறோம். நைஸாக பவுடர் ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் நேரம் இடித்தா போதும். நம்ம இடித்து போகிறதுனால அதில் உள்ள சாரெலாம் சீக்கிரமாகவே கொதிக்கிற தண்ணியில் இறங்கும். அதனால தான் நம்ம இடித்து போடுறோம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இடிச்சிருந்தால் போதும். அடுத்தது அடுப்பத்தை வச்சுக்கிட்டு கிண்ணியை வச்சு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நான் ஊற்றுறேன். ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் சூடு ஏறட்டும் ஜீரகம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு துளசியை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம துளசி சாதம் செஞ்சுருக்கோம். இப்போ இடித்து வச்ச பவுடரும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பவுட்ரு இருந்தாவே போதும். இங்கே பாருங்கள், போட்டாச்சு. இனிமேல் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது ஒரு 20 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ இதுமாரி உங்களுக்கு கஷாயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா, ஏற்கனவே நான் துளசி சாதம் செஞ்சுருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அந்த லிங்க்கை நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்க, நல்லா கொதித்து வருது. கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விடணும். இங்கே பாருங்கள், இப்போ தான் நல்லா கொதித்து வருது. கொதிக்கிறதே நல்லா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இந்த நிலைமையில் நம்ம சிம்மில் வைக்கலாம். சிம்மில் வச்சு நான் பனை வெல்லம் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட பனம் கற்கண்டு இருந்தால் அது சேர்த்துக்குங்க. ஏன்னா அது சளி இருமலுக்கு அதுவும் நல்லது. நல்லா கொதிக்க விடுங்க. இந்த துளசி எல்லா சிறுவர்களிருந்து பெரியவங்களுக்கு உடம்புக்கு நல்ல சத்தானது. நல்லா இதுமாரி கஷாயம் வச்சு குடிங்க. துளசி சாதமும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள், நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு வடிகட்டிக்கலாம். நிப்பாட்டியாச்சு. இப்போ ஆறிடுச்சு, நம்ம வடிகட்டிக்கலாம். 1/2 லிட்டர் தண்ணி நம்ம ஊற்றினோம். இப்போ நல்லா சுண்டி 250 ml வந்துடுச்சு. பாதிக்கு பாதி தண்ணி வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.